ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டு சாட்டர்டே சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு சாட்டர்டே ஈவினிங் நாங்கள் ஸ்நாக்ஸாக உரப்படை தான் செஞ்சுருந்தோம். அதுக்கு நான் எப்பொழுதுமே வெங்காயத்தாள் போட்டு தான் செய்வேன். அதை போட்டுட்டு அது பிடிச்சி பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதிலே சேர்த்திடுவேன். வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி தான் சேர்த்துடணும். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை நல்லா போட்டுட்டு சேர்த்துடணும். நல்லா அதுக்கப்புறம் நான் தேங்காய் சேர்த்துக்குவேன். தேங்காய் போட்டிருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தேங்காயும் நான் சேர்த்துக்குவேன். அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிக்கணும். நல்லா கிண்டிட்டு தோசை ஊற்ற வேண்டியதான். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா, எப்படி ஊற வைக்கணும், எப்படி அரைக்கணும்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப்பு அரிசினா ஒரு அரை கப்பு வரைக்கும் துவரம்பருப்பும் வெள்ளைப்பருப்பும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். நான் மொத்தமாக இதில் 2 கப்பு அரிசி போட்டிருக்கேன். இட்லி அரிசி தான் போட்டேன். அதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் கலந்து எடுத்துக்கிட்டேன். அதுலேயே வரமிளகாவும் போட்டு ஊற வச்சுட்டேன். நைட்டில் காலையில் ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு ஈவினிங் நாங்கள் அந்த ஸ்நாக்ஸாக செஞ்சு ஒரு 6 மணி 7 மணிக்கெலாம் சாப்பிட்டாச்சு. இப்போ எல்லாம் மாவு நல்லா கரைச்சிட்டு டர்மரிக் பவுடர் போட்டுக்க வேண்டியதான். அதில் மஞ்சள்தூள் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டு இப்போ தோசை கடாய் எடுத்துகிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி நல்லா நைஸாக ஊற்றிக்கோங்க. நல்லா வெந்து வரணும். இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேகும். நல்லா வெந்து வகிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி வேக வச்சுக்கணும். 2 சைடுமே நல்லா வெந்து வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. எவ்வளோ சிம்பிளாக இந்த உரப்படை செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உரப்படை. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்னவளுக்கும் பெரிய பாப்பாவுக்கும் பிடிக்கும். ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ எப்பொழுதும் கேட்டே இருப்பாங்க உரப்படை செய்யணும். அதனாலேயே நான் வீக்கெண்ட் ஆனால் மோஸ்ட்லி செய்வோம். நாங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டே நாங்கள் பிரியாணி செஞ்ச ஆரம்பிச்சோம். சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருந்தோம் சண்டே. ஸோ அதுதான் செஞ்சிட்ருக்கோம். இப்போ நான் பிரியாணி செய்கிறதுக்கு சிக்கன் நல்லா மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா ஊற வச்சுருவேன் சிக்கனை கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் ஆயிலும் கொஞ்சோண்டு கீயும் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்குவேன். அடுத்தது தக்காளி ஒரு 2 தக்காளி தான் நாங்கள் சேர்ப்போம். புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க சிக்கனை அதில் போட்டுற வேண்டியதான். நல்லா வதங்கி வரணும். அந்த சிக்கன் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி அரிசியை இப்போது நான் 2 கப் அரிசி எடுத்துக்கிட்டேன். அது நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் தனியாக ஊறிட்டுருக்கு. இப்போ இதில் நான் தேங்காய் பால் சேர்த்துக்குவேன். தேங்காய் பால் ஊற்றி நம்ம தண்ணிக்கு போல் தேங்காய் பால் ஊற்றினோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அரை மூடி தேங்காய் தான் எடுத்துருக்கேன். அது திருவி பால் எடுத்து அப்படியே ஊற்றிருக்கேன் அதில். இப்போ நல்லா சிக்கன் வெந்து வரட்டும். நல்லா சிக்கன் வந்ததுக்கப்புறம் அரிசி அதில் அப்படியே போட்டுற வேண்டியதான். போட்டு இந்த மாதிரி பாருங்கள் நல்லா போட்டுட்டு தம் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரியாணி சூப்பராக டேஸ்ட்டாக வந்துடும். எங்கள் வீட்டில் பிரியாணினாவே முட்டை வேக வச்சா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி முட்டையும் செஞ்சுட்டேன்.
பாப்பா 2 பேருக்கும் அந்த ஸ்மெல்லும் ரொம்ப தாங்க முடியல. சரி சாப்பிடணும் ரொம்ப அடம் பிடிச்சாளுக்கு. அதனால் கொஞ்சோண்டு எடுத்து வச்சு 2 பேருக்கு எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். சின்னதாக கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. பெரியவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சாப்பிட்டுட்டு இருந்தா. பாப்பா 2 பேருமே நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதான் கேட்டேன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் பிரியாணி. இப்போ நாங்கள் எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஹஸ்பண்ட் லேட்டாக தான் இருந்தாங்க, டியூட்டி முடிஞ்சு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து பிரியாணி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அப்படியே ஈவினிங் வெளியில் போயிட்டு ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டுட்டு அன்றைய நாள் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. ரொம்ப ஜாலியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.